ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பேரரசுகளின் காலம். சரிங்களா? என்னன்னா குப்தர்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போற டாபிக்ல என்னென்னா கவர் பண்ண போறோம்னா, குப்தர்கள் அப்படின்றவங்க யாரு ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே. ஓகேங்களா? அடுத்தது அரசர்களை பத்தி பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. அரசர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க, எப்படிலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அரசர்கள் இங்கே தெளிவாக எழுதிடலாம். சரிங்களா? அரசர்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்திருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சமூகம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல்லாவே பார்க்க போறோம். குப்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த லெசனை நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு 70 to 90% வந்து முடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா லைன் பை லைனா என்னெல்லாம் இருந்திருக்கு, ஒரு அரசர் என்னென்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு சில பட்டப்பெயர்கள் வச்சிருப்பாங்க, அந்த பட்டப்பெயர்கள் என்ன, அவருடைய நிர்வாக முறைகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத மொத்தத்தையுமே இந்த லெசனை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஜஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. சரிங்களா? ஓகே, ஃபாலோ பண்ணிக்கலாமா? பாருங்க, நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்ச உடனே இந்த அரசர்கள் விஷயம் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு தாக்கம். அதுல 3ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா இறுதியில வட இந்தியாவில், அந்த இந்தியாவில் வடபகுதியில் குஷானர்கள், இந்த தெற்கே வந்து பார்த்தீங்கன்னா சாத்தவாகனர்கள், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை வாய்ந்து இருந்தாலும், ஒரு பெருமையா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவங்க வலிமை குன்றிய அரசர்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இச்சூழலை கரெக்டா பயன்படுத்தினவர் யார் பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரகுப்தர்னு சொல்லக்கூடிய பெருசா உருவாக்கினவர் ஒருத்தாங்க. ஆட்சியை நிறுவனத்துக்கு பெருசானவர் யாருன்னா இந்த சந்திரகுப்தர் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நீடித்ததுங்க. எத்தனை வருஷங்க? 200 ஆண்டுகள். ஓகேங்களா? அப்போ குப்த வம்சத்தை நிறுவியவர்ல இருந்து கடைசி வரைக்குமே நம்ம பார்க்க போறோம். அந்த 200 ஆண்டுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குப்த அரசர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு அதை தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்திற்கு யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க. வர்தன அரசர் வம்சத்தை சேர்ந்த அர்ஷர் என்பவர் வட இந்தியாவை ஆட்சி செய்தார். அப்போ வட இந்தியாவில் என்னென்னலாம் இருந்துச்சுன்றத நம்ம சொல்ல போறோம். சரிங்க சார், இங்க பாத்தீங்கன்னா இந்த குப்த அரசர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன சான்றுகள் தேவைப்படுதுன்னா, ஒரு 3 சான்றுகள் சொல்லாங்க. இந்த தொல்லியல் சான்றுகள், இலக்கிய சான்றுகள், நாணய சான்றுகள் சொல்லலாமா, இந்த விஷயங்கள் தான் இங்க சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போது தொல்லியல் சான்றுகள். அப்படியே என்ன பண்றீங்க, நோட் பண்ணிட்டே வந்துடுறீங்களா? பாருங்க, குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்களை சொல்லலாமா, அவங்களுடைய அடையாள பெயர்கள் வச்சிருப்பாங்களா, அது சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பாருங்க, சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அப்போ சமுத்திரம் எப்படி இருக்கும், அழகா இருக்குமா, ஞாபகம் வச்சுக்கலாமா? சமுத்திரம் எப்படி இருக்கும், அழகா இருக்கும். அப்போ அலகாபாத் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க, மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. ஓகேங்களா? இதுவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி, மதுரா, சாஞ்சி பாறை கல்வெட்டுகள். அப்ப பாருங்க, 2ஆம் சந்திரகுப்தருக்கு 3 கல்வெட்டுகள் கொடுத்துருக்காங்க. உதயகிரி, மதுரா, சாஞ்சி பாறை கல்வெட்டு. இதுல 2 பாறை கல்வெட்டு, 1 குகை கல்வெட்டுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான செப்பு பட்டயம், இது எல்லாமே யாருடைய புகழை பத்தி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, குப்தர்களுடைய பெருமையை பற்றி கூறுகிறது அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? சரிங்க சார். அதே மாதிரி பாருங்க, சேனாபட் என்ற செப்பு பட்டயமும் நாலந்தா களிமண் முத்திரையும் பொறிப்பும் இங்க கிடைக்கப்பட்டிருக்குன்றது சொல்றாங்க. அப்போ நாணயங்கள், தொல்லியல் சான்றுகளை வச்சு குப்தர்கள் ஆட்சியை பத்தி தெரிஞ்சுக்க நமக்கு உதவுதுன்றது சொல்றாங்க. அப்புறம் இலக்கிய சான்றுகள் பாருங்களேன். இந்த இலக்கிய சான்றுகளை பொறுத்த வரைக்குமே ஒரு புலவர் வந்து இந்த பானப்பட்ட ஓனாண்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 23ஆம் புலிகேசியில வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பாடல் பாடி உங்ககிட்ட பரிசில் பெற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாதிரி இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசர்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா பரிசு கிடைச்சிருக்குமா, நிலம் கிடைச்சிருக்குமா, அதுதாங்க இங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல புராணங்களாவே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இலக்கிய சான்றுகள்ல விஷ்ணு, மத்சய, அப்புறம் வாயு, பகவத புராணங்கள், நாரதரின் நீதிச்சாரம். நோட் பண்ணுங்க, நீதிச்சாரம்ன்றது நாரதரின் நீதிச்சாரம். ஓகேங்களா? இது எல்லாமே இலக்கிய சான்றுகளா கிடைக்குது. அதே மாதிரி விசாகதத்தர்னு ஒருத்தர் இருக்காருங்க. இந்த விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்திர ராட்சசம். ஓகேங்களா? இது ரெண்டுமே என்ன பண்ணுறீங்கன்னா இலக்கிய சான்றாக கிடைச்சிருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க பொறுமையா நோட் பண்ணுங்க, பானரின் அர்ஷசரிதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொருத்தரும் பாருங்க, விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்திர ராட்சசமும், பானரின் அர்ஷசரிதம் சொல்றாங்க. அதே மாதிரி காளிதாசருடைய நாடகங்களும் இடம்பெற்றிருக்குன்றது சொல்றாங்க. 2ஆவது சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பயணி பாகியான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின். அப்ப கேள்வி கேட்கலாமா, பாகியான் யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்னா யாருடைய அவை சொல்லலாம், 2ஆம் சந்திரகுப்தர்னு சொல்லிட்டு சொல்லலாமா?
பயண குறிப்புகள் சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஹர்ஷரின் நர்த்தனாவலி, ஓகேங்களா, ரத்னாவலி, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகநந்தா, பிரியதர்ஷிகா, ஓகேங்களா, இது எல்லாமே குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது யுவாங் சுவாங், அவர் வந்து இதுக்கு சியுகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா சில சான்றுகளை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்றத சொல்றாங்க. அப்போ தொல்லியல் சான்றுகள், இலக்கிய சான்றுகள், நாணய சான்றுகள் எல்லாமே குப்தர்கள் விஷயத்த சொல்லுதுன்றத மறக்காதீங்க. ஓகேங்களா. ஆனா இந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் யாரா இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த குஷானர்கள் சொன்ன பார்த்தீங்களா, இந்த குஷானர்கள் கிட்ட ஒரு நிலப்பிரபுக்களா வாழ்ந்ததா ஒரு குறிப்பிடல சொல்றாங்க. இந்த குஷானர்கள் நிலப்பிரபுக்களா வாழ்ந்து ஒரு படையை அமைச்சு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வலிமை குறைஞ்சது தெரிஞ்ச உடனே ஸ்ரீகுப்தர் என்பவர், இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, ஸ்ரீகுப்தர் என்பவர் குப்த வம்சத்தை நிறுவுறாருங்க. ஓகேங்களா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தற்போது இருக்க வங்காளம், பீகாரை எல்லாத்தையும் ஆட்சி பண்ணதான் சொல்றது. ஓகேங்களா. அதே மாதிரி நாணயங்களில் முதலில் இடம்பெற்றிருந்த வடிவம் யாருடையதுன்னா அந்த ஸ்ரீகுப்தருடைய வடிவம் தாங்க. அப்போ நாணயங்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் ஸ்ரீகுப்தருடைய வடிவத்தை வச்சு வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்கன்றத சொல்றாங்க. சரிங்களா. இவருக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு. இப்ப ஸ்ரீகுப்தருக்கு பின்னாடி வரது யாரு, கடோத்கஜர். ஓகேங்களா. அரச பதவி இருக்கிறார். இந்த கடோத்கஜர் கொஞ்ச நாள் தான் பண்ணியிருப்பாரு. பட் ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பட்ட பேர் இருக்கு. அந்த பட்ட பேர் தான் மகாராஜா. புரியுதுங்களா. அப்ப ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் என்ன பட்ட பேர் வச்சிருக்காங்க, மகாராஜான்ற பட்ட பேர் வச்சிருக்காங்க. அப்ப முதல்ல நாணயங்கள் யாருடைய வடிவம் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தருடைய வடிவம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்ரீகுப்தருடைய பையன் பேர் என்ன, கடோத்கஜர். இதுதாங்க இந்த பாயிண்ட்ல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேள்வி இந்த பாயிண்ட்ல எடுக்கணும் பாருங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம ஒவ்வொரு அரசரா பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், ரெண்டாவது கடோத்கஜர், இவருக்கு அப்புறம் வந்தது தான் வந்துச்சுன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அரசர். ஏன்னா நல்ல ஒரு புகழ்பெற்றவர் சொல்லலாம். இந்த பீகாருக்கும் நேபாளத்துக்கும் நடுவுல ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில ஒரு இன மக்கள், பழங்குடியின மக்கள் சொல்லலாம், அரசர்கள்னு சொல்லலாம். அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த லிச்சாவி என்ற ஒரு பெண்ணை யார் திருமணம் செய்யறாரு பாத்தீங்கன்னா இவர் திருமணம் செய்யறாருங்க. என்னங்க, சந்திரகுப்தர் போய் லிச்சாவி பண்ண திருமணம் செஞ்சு எதுக்காக திருமணம் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாருங்களேன், நம்ம படம் மூலியமாவே சொல்லிடலாமா? இவ்வளவு பெரிய இருக்கிற இந்தியாவில இந்த பகுதி இருக்கு, இதை மட்டும்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த பகுதியில ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா இங்களுடைய படை வீரர்கள் எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுவாங்களா? அந்த அரசருடைய படையை எனக்கு வந்து சொந்தமாயிடுமா? எதுனா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். அப்ப என்ன பண்ணலாம்னா எல்லை விரிவாக்கத்திற்காக திருமண பந்தங்கள் அப்போ நடந்திருக்குன்றது சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ மேட்ரிமோனியல் அலையன்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்பவே காணப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயமும் இங்க முன் வச்சிருக்காங்க. சரிங்களா, மறக்காதீங்க. அதன் மூலமாவும் எல்லையை விரிவிச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை இவர் வெற்றி கொள்றாருங்க. ஒரு பேரரசின் முடியரசராக தன்னை முடிசூட்டிக் கொள்கிறார். புரியுதுங்களா? சிற்றரசரை கொள்ளனா எனக்கு ஒரு பெரிய படை தேவைப்படுது, அதுக்காக தான் நான் லிச்சாவி திருமணம் செய்யணும், நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேங்களா. முக்கியமா இவர் உள்ளிட்ட தங்க நாணயங்களில் சந்திரகுப்தரின் குமாரதேவி ஆகிய இருவரின் உருவப்படங்கள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த லிச்சாவியுடைய அரச பெண் தான் குமாரதேவின்னு இங்க குறிப்பிடுறாங்க. சரிங்களா, பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிச்சாவியா என்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கும் அந்த நாணயங்கள்ல. இந்த லிச்சாவி என்பது கனசங்கங்களில் ஒன்றாகும். பழமையான கனசங்கங்களில் அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கு நேபாளத்துக்கும் நாட்டுக்கும் இடைப்பட்டது. நான் சொன்ன பாத்தீங்களா, கங்கை நதிக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட பகுதி. நல்லா பயங்கரமா ஆயுதம் ஏந்தி போடக்கூடிய தன்மை படைத்தவங்க இவங்க எல்லாருமே, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்ப இந்த இடத்துல இது ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம், நல்லா ஆட்சி பண்றத நல்லா விரிவுபடுத்திட்டாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சமுத்திரகுப்தர். ஓகேங்களா, இங்க பாருங்க, சந்திரகுப்தர் வேற, சமுத்திரகுப்தர் வேற. ஒவ்வொரு இடத்துலயும் காப்பாத்துங்க. ஃபர்ஸ்ட் யாரு, ஸ்ரீகுப்தர். இரண்டாவது அரசர் யாரு, கடோத்கஜர். மூன்றாவது சந்திரகுப்தர். நான்காவது அரசரா தான் வராரு யாரு, சமுத்திரகுப்தர் வராரு. முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசன் கேட்கிறார். அப்ப குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசன் கேட்டாங்கன்னா கேள்வி யார சொல்லலாம், சமுத்திரகுப்தரை சொல்லலாம்ன்றத சொல்றாங்க. சமுத்திரகுப்தரின் அபைகால புலவர் ஒருத்தர் இருக்காங்க. யாருன்னா அரிசேனர். இவர் ஒரு இயற்றார் ஒரு நூலை, பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்றவாங்க, பிரசிஸ்தின்னு சொல்லுவாங்க. அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டிருக்குங்க. அப்ப அரிசேனர் தான் வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் தூணை வடிவமைச்சதாகவும் அந்த தூண்ல பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தரின் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. சொல்லிருக்காங்க. அந்த அலகாபாத்துக்கு நம்ம அழகா ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஷார்ட்கட்டு சொல்லி கொடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதுதாங்க. அப்ப சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய பங்கு சான்றுகள் எந்த தூள் கல்வெட்டுல கூறப்படுதுன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. இங்க பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் அலகாபாத் தூண் கல்வெட்டு எப்படி இருக்கு, அழகா இருக்கா? இன்னி வரைக்குமே பாத்தீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு தூண்ங்க.
என்ன மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் நான் இப்ப நிக்கிறாங்க பாருங்க. அப்போ ஆர்கிடெக்ட் எவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்காங்கன்றத பாருங்க. அதனால பிரசஸ்தி மெய்கீர்த்தினா என்னன்னு கேட்டேன்னா, பிரசஸ்தி என்பது சமஸ்கிருத சொல்லுங்க, நோட் பண்ணுங்க. அதன் பொருள் ஒருவரை பாடி புகழ்வதாகும். நான் இப்ப பாடி புகழ்வேன், ஓகேங்களா? அந்த பாடி புகழ் வந்து அந்த அரசர்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சாதனைகளை பற்றி சொன்னோன்னு இந்த படித்து அந்த தூண்களை தெரிவிச்சிருவாங்க. தெரிவிச்சிட்ட உடனே புலவருக்கு என்ன கிடைக்கும்? எப்பவுமே நாணயங்கள் நிறைய கிடைக்குமா? திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நிலத்தை கூட எழுதி வச்சுதான் சரித்திரங்கள் சொல்லப்படுதுங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல புலவர்கள் நன்றாக தான் வாழ்ந்திருக்காங்கன்றது தெரிய ஆரம்பிக்குது இலக்கிய சான்றுகளை வச்சு. ஓகேங்களா? அப்போ குப்த அரச வம்சம் ஒன்றிணைக்கப்படுதுங்க. ஏன்னா இந்த சமுத்திரகுப்தரின் மகத்தான போர் தளபதி ஆவாருங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஏன்னா பேரரசர் ஆன உடனே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு வந்து என்னுடைய எல்லையே விரிவாக்கணும், அதனால நான் படையெடுத்து செல்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் அடிக்கிறாரு. முக்கியமா தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்திருக்காருங்க. அந்த பிற்கால பல்லவர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, முற்கால பல்லவர்கள் பிற்கால பல்லவர்கள் சொல்லிட்டு. அப்போ அந்த சங்க காலத்துல அந்த பல்லவ விஷ்ணு ஒருத்தர் இருப்பாரு, விஷ்ணு கோபனை. நோட் பண்ணுங்க. எஸ்ங்க. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணு கோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடிக்கிறார். முடிஞ்சுச்சா பாருங்க. இப்ப தமிழ்நாட்டு வரைக்கும் காஞ்சிபுரம் வரைக்கும் சமுத்திரகுப்தர் வந்திருக்காருன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம வட இந்தியாவில் 9 அரசர்களை என்ன பண்றாரு, தோற்கடிக்கிறாரோ. தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணோம், சிற்றரசர்களாக்கி அவர்களுக்கு கப்பம் கட்டுறான்னு. நீ எனக்கு என்ன பண்ணணும், கப்பம் கட்டணும், வேற வழியே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதிகள் ஆகியவற்றின் ராஜஸ்தானை சேர்ந்த பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா செம்ம படைங்க. அந்த லிச்சாவின்ற ஒரு படை வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்னா மூர்க்கத்தனமா கொல்ல ஆரம்பிப்பாங்களாம். அதுதான் இங்க சொல்றாங்க. இப்போ சமுத்திரகுப்தருடைய சாதனைகள்ல முக்கியமான பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷ்ணு பக்தருங்க. இந்த போர்களின் வெற்றி பெற்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நினைவாக வேத சடங்குகளை நடத்துறாங்களாம். அந்த குதிரையை பலியிடுதல், அது என்ன பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குதிரையை பலியிடுனா அஸ்வமேத யாகம் நடைபெற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பாருங்க. அஸ்வமேத யாகமா அப்படின்னா என்னன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யாகம் நடத்துவாங்களாம். யாகம் நடத்திட்டு ஒரு குதிரையை என்ன பண்ணுவாங்க, கட்டி வச்சிருவாங்க. அந்த குதிரையை என்ன பண்ணுவாங்க, விரட்டி விட்டுருவாங்க. நீ எங்க போய் நிக்கிறியோ அந்த எல்லை வரைக்கும் எந்துதான், நீ ஓடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு தளபதியும் ஒரு சின்ன ஒரு 30-40 பேர் கொண்ட படையை அனுப்புவாங்க. அந்த அரசர்கிட்ட போய் சொல்லுவாங்களாம், ஒரு அரசர் ஒரு நாட்டுக்கு போயிடுச்சுன்னா நீ சமுத்திரகுப்தருக்கு கட்டிப்படுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கேட்பானா. வேற வழியில கட்டுப்படுறேன்றா. கட்டுப்பாடலன்னா நான் என்ன பண்ணுவேன், உன் மீது போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த குதிரை மேல தப்பா, இந்த இடத்துல அரசர் மேல தப்பான்னு தெரியாது. பட் ஆனா ராஜ்யங்களை இப்படியும் பிடிச்சிருக்காங்கன்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா இவர் நாணயங்கள், தங்க நாணயங்களை வெளியிட்டு இருக்காருங்க. அவற்றில் முக்கியமா ஒன்றில் பார்த்தீங்கன்னா வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டிருக்கான். அப்ப வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா சமுத்திரகுப்தர்னு சொல்லலாமா? கரெக்டுங்க. அவர் மிக சிறந்த படைப்பாளர் மட்டும் இல்லாமல் கவிதை பிரியரும் கூட. இசையை பயில்வாராம், இசையும் தெரிஞ்சுப்பாராம். அதனால இவருக்கு என்ன பெயர் வச்சாங்கன்னா கவிராஜா என்ற ஒரு பட்டமும் பெற்றார். பாருங்கப்பா, வீணை வாசிப்பது என்ற ஒரு நாணயத்தையும் வெளியிடுறாரு, கவிராஜா என்ற ஒரு பட்டத்தையும் வைக்கிறாரு, தென்னிந்தியா மீதும் படையெடுக்கிறாரு, வட இந்தியாவில் 9 அரசர்களை தோற்கடிக்கிறாரு, எல்லாமே பண்ணிட்டார். ஒரு நல்ல அரசரா? சரிங்க சார், இங்க மட்டும்தான் இது பண்ணாருன்னு பார்த்தா இந்த இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாருன்னா அந்த சமகாலத்தவர்னா இவருக்கு அவருக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் மாதிரியும் பேசுறாங்க. சரிங்களா? மேகவர்மன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கயாவில பௌத்த மடம் கட்டுறதுக்காக ஒரு அனுமதி கேட்டிருப்பாருங்க. புரியுதுங்களா? இந்த கயால் என்ற பகுதியில ஒரு பௌத்த மடம் கட்டணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதாகவும் குறிப்புகள் கூறப்பட்டது. சரிங்களா? அடுத்ததான் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா 2ஆம் சந்திரகுப்தர். பாருங்க, அப்படியே வரிசை நான் விடாம திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே வரேன். ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர். இவர் எத்தனை அரசர்? 5வது அரசரை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்க. 2ஆம் சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தலை சிறந்த அரசருங்க. என்ன பண்ணாலும் அடி துவம்சம் பண்ணக்கூடியது. இந்த விக்ரமாதித்ய கதைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த விக்ரமாதித்யனா அந்த வேதாளம் வந்து பாத்தீங்கன்னா தலைமையில உட்காந்துக்குன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த கதையுடைய கதாநாயகனே இவன் தானா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. அவன் வேதாளம் போய் உட்காந்துட்டு இவர்கிட்ட அட்வைஸ் கேட்குமா, நிறைய விஷயங்கள் சொல்லுமா, இவன் பயங்கரமா பண்ணுவாராம். அதுதான் சொல்லுவாங்க. இவர் சாக அரசர்களை தோற்கடித்திருக்காங்க. சாகாக்கள்னு சொல்லக்கூடிய சாக அரசர்கள் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா தோற்கடித்து மேற்கு மால்வத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிருக்காருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தென்னிந்திய அரசர்களோடு நட்புணர்வு மேற்கொண்டிருக்காரு. நீ என்ன நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நோட் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் கட்டப்பட்டது. அப்ப மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது? இரண்டாம் சந்திரகுப்தர்னு சொல்லலாமா? அதில் தாங்க இது நம்பப்படுகிறது. இவருடைய ஆட்சியின் போது பாகியான் வந்திருக்காருங்க. ஓகேங்களா இந்தியா வந்ததாகவும் மிகச்சிறந்த அறிஞர்கள், புலவர்களும், எழுத்தாளர்களும், கவிஞர்களும் இவருடைய அவையை அலங்கரித்ததாகவும் கூறப்படுகிறது. இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறைக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அந்த அவர்களில் ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா காளிதாசர். அப்ப காளிதாசர் யாருடைய அவை காலத்து புலவராக இருந்தார் கேட்டா யார சொல்லணும்? நீங்க இரண்டாம் சந்திரகுப்தரை தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ விக்ரமாதித்ய அவையில இருந்த நவரத்தினங்கள் சொல்லுவாங்க. அவைக்கால விஷயங்கள் இருந்தாங்க பத்தி அவங்களாம் நவரத்தினம் சொல்றாங்க. நோட் பண்ணுங்க, இது பல முறை கொஸ்டின்ல கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட் டைம். ஓகேங்களா? நோட் பண்ண பார்க்கலாமா? காளிதாசர் சமஸ்கிருத புலவர். காளிதாசர் யாரு? சமஸ்கிருத புலவர்னு சொல்லலாமா இந்த இடத்துல? கண்டிப்பா அவர் தான் சொல்லணும். ஓகேங்க, இப்ப என்ன பண்ணலாம், மாத்திடலாம். அடுத்தது அரிசேனர் யாரு? அவரும் சமஸ்கிருத புலவர். அடுத்தது அமரசிம்மர் யாரு? அகராதியில் ஆசிரியர். அகராதியுடைய ஆசிரியர்னா அமரசிம்மர். அடுத்தது தன்வந்திரி பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மருத்துவர். அடுத்தது பானகர்னு என்ன சொல்லலாம்? ஜோதிடர்னு சொல்லலாமா? அதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்தது தங்குன்றவர் கட்டிடக்கலை நிபுணர். வராக மிக்கிரர். வரகம்னா வானவியல் அறிஞர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வராச்சின்றது இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. அடுத்தது விட்டல் பட்டர் என்பவர் மாய வித்தையை காட்டக்கூடியவர், மியூசிஷியன் சொல்லுவாங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, இங்க பாருங்களேன், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ற பாருங்க. தன்வந்திரினா மருத்துவர், ஈஸியா முடிச்சிடலாம். விட்டல் பட்டர்னா யாரு? மாய வித்தைக்காரர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்குனா கட்டிடக்கலை அப்படின்றத ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வராகம் மிக்கிரர் அப்படின்னா வானவில் அறிஞர் அப்படின்றத ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 5 நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே எலிமினேஷன் தெரியல, ஈஸியா எலிமினேஷன் பண்ணிடலான்றத நான் இங்க சொல்றேன். சரிங்களா? அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் நோட் பண்ணுங்க. விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்தர் சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. அப்ப கடவுள்களுக்கு ஒப்பானவர்கள் என்று இங்கு பேசப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே. ஓகேங்களா? அப்ப கடவுளுடைய பட்டப்பெயர்னு வச்சிருக்காங்க. இங்க என்ன தேவராஜர்னு எடுத்தீங்கன்னா கடவுளோட கம்பேர் பண்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அதாங்க இங்க சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் அரியணையை ஏறுகிறார். பாருங்க, இப்ப எத்தனாவது நம்ம பாக்குறோம்? 6வது அரசு வந்துட்டுமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஸ்ரீகுப்தர், ஷார்ட் எழுதுறேன். 2வது கடோத்கஜர், 3வது சந்திரகுப்தர், 4வது சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? 5வது இரண்டாம் சந்திரகுப்தர், 6வது யாருன்னா முதலாம் குமாரகுப்தர். நான் அரசர்கள் வரிசையை சொல்லிட்டே இருக்கேன், பொறுமையா நோட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். ஏன்னா இந்த அரசர்கள் வரிசை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, ஒரு குறிப்பு பார்த்தலாமா? இந்த பாகியானை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த பாகியான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவில் இருந்து வந்து ஒரு துறவிங்க. பாகியான் எந்த நாட்டு துறவி? சீனாவை சார்ந்த துறவி. இந்த குப்தர் காலத்தில் மக்களுடைய சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகளை பற்றிய செய்திகள் அவருடைய குறிப்புகள் இருந்தாங்க நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவருடைய கூற்றுப்படி என்னன்னு சொல்றாங்கன்னா, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். இந்த கடுமையான தண்டனை எதுவும் இல்லாம நீதி வழங்கப்பட்டதுங்க. அப்படின்னா மரண தண்டனை இல்லைன்றது இங்க தெரியலாமா? உண்மைங்க. அதே மாதிரி காயா யாழடைந்திருந்ததுன்னு சொல்றாங்க. பாழடைந்ததுன்னு சொல்றாங்க. கபிலவஸ்து காடாகி இருந்ததுன்னு சொல்றாங்க. அடுத்தது பாடாலபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தாங்கன்றாங்க. புரியுதுங்களா? பாடாலபுத்திரத்தில் மக்கள் எப்படி வந்திருக்காங்க? செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்ததாக குறிப்புகள் நிறையவே இங்க குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா? ஒரு நிமிஷங்க. எஸ்ங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது குமாரகுப்தர். இந்த குமாரகுப்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிடும் சக்கராதித்தர் என்று அழைக்கப்படுவார். நோட் பண்ணுங்க. குமாரகுப்தர் என்ன அழைக்கப்படுறார்? சக்கராதித்தர் அப்படின்னு என்ன சார்? சக்கர வியூகம் அமைக்கக்கூடிய வல்லமை படுத்தல் சக்கராதித்தர் என அழைக்கப்பட்டார். இந்த குமாரகுப்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். ஓகேங்களா? நோட் பண்ணுங்க.
நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? குமாரகுப்தர். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது என்ன பண்ணிடணும்? கண்மூடித்தனமா எழுதிடணும். சரி எழுதல சார்லாம் சொல்லக்கூடாது, இங்கேயே நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இவரை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவர் யாருன்னா ஸ்கந்தகுப்தருங்க. இப்போ 7வது வந்துமா ஸ்கந்தகுப்தர். இந்த ஈனர்களை படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது யாருடைய காலத்துல? ஸ்கந்தகுப்தர்கள் காலத்தில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ங்க. ஓகேங்களா? அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தவர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர் தான். ஈனர்களை தோற்கடித்தவர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். ஆனா 12 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் படையெடுத்து வந்த ஈனர்கள் குப்த பேரரசை தோற்கடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் திருப்பி வராங்க. ஓகே, அப்போ மிக சிறந்த குப்த பேரரசுக்கு கடைசி பேரரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா 8வதா பார்க்கக்கூடிய பாலாதித்யர் என்று அழைக்கப்பட்ட முதலாம் நரசிம்மகுப்தர். ஓகேங்களா? அப்போ பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் தான் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அரியணை ஏறாரு 8வதா. ஓகேங்களா? ஏறின உடனே இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்படுறாருங்க. இந்த பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் இந்த மிகரக்குலர் அப்படின்ற ஒருத்தருக்கு கப்பம் கட்டி வந்தாரு. ஆனா மிகரக்குலர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தை பகமையோடும் மனவேதனை எப்படி சொல்றது பகமையா நடத்துறது மட்டும் இல்லாம கொத்துடமையா நடத்துவாராம். இதை பார்த்து மனவேதனை அடைந்த அவர் கப்பம் கட்டுவதை நிறுத்திடுறாருங்க. அப்போ மிகரக்குலரை கைது செய்து சிறையில் அடைப்பதை பாலாதித்தர் வெற்றி பெறாரு. ஏன்னா நீ பௌத்த மதத்தை ரொம்ப பண்ற, ஏன்னா இவர் பௌத்தத்தை கைவிட்டாரு. அப்ப நீ என்ன பண்ற, நீ சிறையில இருன்னு சொல்லிட்டு பண்ணிடுறாரு. பெரிய வெற்றி அமையுது. ஆனா கிட்டத்தட்ட கடைசியில வஞ்சகமாக பாலாதித்தரை மதத்திலிருந்து வெளியேற்றினார் மிகரக்குலர்கள். அப்புறம் மிகரக்குலருக்கு புரியுது, அப்போ மதம்லாம் ஒண்ணுமே இல்லை, எதுக்காக இந்த மதத்துக்காக தான் நான் மிகரக்குலரை பகிச்சுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலாதித்தர் ரொம்ப வருத்தப்படுறாரு. பாலாதித்தருக்கு பின்பு அந்த ஆட்சி என்ன ஆயிடுதுன்னா சுத்தமா காணாம போயிடுது. சரிங்களா? அப்போ குப்த பேரரசின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா? இப்ப நம்ம எத்தனை அரசர்களை பார்த்திருக்கோங்க? 9 அரசர்களை பார்த்திருக்கோமா? பாருங்க, ரிப்பீட் பண்ணலாமா? ரெடிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதுங்க பார்க்கலாம். ஸ்ரீகுப்தர், கடோத்கச்சர், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், கரெக்டா, ஸ்கந்தகுப்தர், பாலாதித்யர் அல்லது முதலாம் நரசிம்மகுப்தர். 9வதா வர்றது யாரு? விஷ்ணுகுப்தர். இதுதான் அரச வரிசையா பாருங்க, முடிஞ்சிருச்சுங்க. அப்போ குப்தர்களுடைய அரச வரிசையை நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்துட்டேன். எக்ஸாம்ல கேட்கிறப்போ யாருக்கு அடுத்தபடி யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க மறக்காம குரோனாலஜிக்கல் ஆர்டர் போட்டுறீங்களா, இவ்வளவுதாங்க. அப்ப நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அழகா என்ன பண்ணிடலாம், ஸ்டடிஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலான்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அடுத்ததா குப்த அரசரின் ஆட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இவங்க எல்லாருமே. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அரசர்கள் தான் கடவுளோட பிரதிநிதி. அப்ப அரசர்கள் கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், உங்களுக்கு எல்லாம் மற்றவர்கள்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற கோட்பாட்டை குப்த அரசர்கள் சூப்பரா வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதே முக்கியமா பாருங்க, அரசியல், நிர்வாகம், ராணுவம், நீதி வழங்கல் ஆகிய துறைகளில் பெரும்பாலான அதிகாரத்தை யார்கிட்ட இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்டே வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நானே வச்சுக்கிறேன், உங்களுக்கு யாருக்கும் நியமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. ஆனா குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செய்ததா சொல்றாங்க. அக்குழுவில் இடம்பெற்றிருந்தவங்க எல்லாம் யாரும் பாருங்களேன், இளவரசர்களா இருக்கலாம், உயர் அதிகாரிகளா இருக்கலாம், கப்பம் கட்டும் சிற்றரசுகளா இருக்கலாம். இப்போ கப்பம் கட்டினா என்ன பண்ணலாம், நான் உன்னை உயர் அதிகாரி வச்சுக்கிறேன், ஏன்னா திடீர்னு என்ன போறேன்னா என்ன பண்ண எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு விஷயத்தையும் இங்க கொண்டு வந்திருக்கதா சொல்றாங்க. அப்போ நாட்டின் அன்றாட நிர்வாகத்தை திரும்ப நடத்த என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதிகாரிகளை குப்த அரசர்கள் நியமித்தார்கள் அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. சரிங்களா? ஆனா உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாருங்களா, தண்டநாயக்கர். குப்த அரசர்கள் உயர் பதவிகளில் வைக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்க, தண்டநாயக்கர் அல்லது மகா தண்டநாயக்கர் அப்படின்ற பேரும் வைக்கிறாங்க. அப்ப தண்டநாயக்கர்னா என்ன அர்த்தம், குப்த அரசர்ல உயர் பதவிகளில் வகிப்பவர்களை தண்டநாயக்கர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. இப்ப மாநிலங்களா பிரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரிஞ்சிச்சு. அப்போ அவங்களை நிர்வகிக்கிறதுக்கு உபாரிகா அப்படின்ற ஒரு ஆளுநர்களை நியமிக்கிறாங்க. அப்போ குப்த அரசர்கள்ல ஆளுநர்கள் பெயர் என்ன சொல்றேன், உபாரிகான்னும். பிராந்தியங்கள்ல விஷயா எனும் மாவட்டங்கள் பிரிக்கப்படுதுங்க. அப்ப விஷயாபதிக அதிகாரிகள் மாவட்டங்களை நிர்வகித்தாவும் சொல்றாங்க. அப்ப கிராமங்கள் என்ன சார் பண்ணுச்சு, கிராமிகா, கிராம தியா கஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த பட்டங்களை வச்சு பாத்துக்கிறாங்க. இப்ப பாருங்க, நான் இப்ப பிரிச்சிடலாம். தேசம் யுக்தி அது என்ன பல பிராந்தியங்களா பிரிக்கப்படுது. ஆளுநர்களுக்கு என்ன பேர் வைக்கிறேன், உபாரிகா அப்படின்னு வைக்கிறேன். அப்ப பிராந்தியங்களுக்கு விஷயா என பிரிக்கிறான், மாவட்டங்கள் பிரிக்கிறான். விஷயாபதிகள் என்னும் அதிகாரிகள் மாவட்டத்தை நியமிக்கிறாங்களா? ஓகேங்க. கிராமங்கள் கிராமிகா அல்லது கிராம தியா கஷியா. ஓகேங்களா? கிராம தியா கஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே இருக்குன்றாங்க. தியா கஷா. ஓகே, முடிஞ்சதுங்க. அப்ப இந்த அதிகாரிகள் செயல்பட்டு என்ன பண்றாங்க, வெற்றிகரமா குப்த அரசர்களை விரிவாக்கத்துக்கும் அவங்களுடைய அன்றாட
செயல்பாடுகளுக்கும் உதவும் தான் சொல்றாங்க. சரிங்க சார், இந்த இராணுவத்துல முக்கிய இருந்துச்சுங்க என்னன்னா முத்திரைகளும் கல்வெட்டுகளும் இராணுவ பதவிகளின் பெயர்களே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு காலப்படைந்திருக்கு குதிரைப்படைந்திருக்குன்னு சொல்றதும் சொல்றாங்க, ஒற்றர் படையும் இருந்ததுதான் சொல்றாங்க. அதை நோட் பண்ணுங்க. பால திக்ரிதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. பால திக்ரிதான்றது காலப்படைங்க. பால திக்ரிதான்றது காலப்படையே சேரும். மகாபால திக்ரிதா அப்படின்றது குதிரைப்படையே சேருங்க. மகாபால திக்ரிதான்றது குதிரைப்படை சேரும் சொல்றாங்க. அடுத்து தூதகா. தூதகானா நீங்க ஈஸியா வச்சுக்கலாம். தூது விட்டா என்ன சொல்லலாம், ஒற்றர்கள் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. சரிங்களா, ஓகேங்க. இதாங்க குப்த பேரரசு. குப்த பேரரசு பண்டைய நகரங்கள், கோவில்கள், பௌத்த மடங்கள், ஸ்தூபிகள், குகைகள், இந்த சிம்பிள்ஸ் வச்சிருக்க இடங்கள்லாம் சிம்பிள்ல காமிச்சிருப்பாங்க பாருங்க. சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. அப்படியே எல்லையை பரப்பிருப்பாங்க பாருங்க. நல்ல ஒரு பேரரசு தாங்க. பாருங்க இந்த பேப்பர் தெரிஞ்சுக்குங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது அவருடைய சமூகமும் பொருளாதாரமும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா. நிலம் மற்றும் விவசாயிகள் எப்படி நிலைமை இருந்துச்சுன்னா, இந்த காமந்தகரால் எழுதப்பட்ட நீதிச்சாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. காமந்தகரால் எழுதப்பட்ட நீதிச்சாரம் எனும் நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தை, கஜானாவை பத்தி சொல்லுங்க. அப்ப நீதிச்சாரம் எதை பத்தி சொல்லுது, அரச கருவூலத்தை பத்தி சொல்லுது. அது யாரால் எழுதப்பட்டது, காமந்தகரால் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வருமானத்துக்கு பல வழிகள் இருந்துச்சான். இந்த படையெடுப்பு மட்டும் நடத்துறது மட்டும் இல்லாம, செல்வங்களை கொள்ளையடிச்சது இல்லாம இந்த வரியும் விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாமே பண்ணிருக்காங்கன்றத சொல்றாங்க. அப்போ நிலவரியே அரசின் முக்கிய வருவாயாக இருந்ததுன்னு சொல்றாங்க. விவசாயிகளின் நிலைமை பரிதாபமா தான் இருந்துச்சுங்க. உண்மைங்க. ஏன்னா வரி அதிகமா மாத்தி விதிச்சுட்டே இருப்பாங்களாம். சில நேரங்களில் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறும் மாதிரியும் கொத்தடிமை நிலைக்கும் தள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஓகேங்களா, அப்ப குப்தர் காலத்தின் நிலங்களை ஒரு குறிப்பிட்ட டைப்ல ஒரு 5 வகையில வகைப்படுத்துறாங்க. என்னென்ன வகைன்றதை நோட் பண்ணுங்க. பல டைம் கேட்கப்பட்ட கேள்விகள் இது எல்லாமே. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் ஷேஸ்த்ரா. ஃபர்ஸ்ட் ஒன் இது ஷேஸ்த்ரா. ஷேஸ்த்ரான்றது வேளாண்மைக்கு உகந்த நிலம்ங்க. ரெண்டாவது கிலா. கிலா என்பது தரிசு நிலம்ங்க. அது கில்லாடிப்பா அப்படின்னு சொன்னா தரிசு தான் இந்த இடத்துல. அது அப்ரகதா. அப்ரகதான்றது வனம் மற்றும் காட்டு நிலங்கள். ஓகேங்களா, பஸ்தி. பஸ்தி ஈஸியா நான் வச்சுக்கலாம். வாஸ்து பார்த்து நீ என்ன பண்ண வீடு கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள்னு சொல்லலாம். கபத சரகா. கபத சரகான்றது மேய்ச்சல் நிலங்கள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5மே பல டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதனால இந்த எழுதி ஒரு இடத்துல ஒட்டிக்கிங்க. இது நான் வச்சுக்கலாம். சேஸ்திரான்றது சேஷம். சேஷமா வளரும் பயிர்கள் அப்படின்னு நான் வச்சுக்கலாமா. வேளாண்மைகள் சேஷமா வளரும் பயிர்கள். கிலா. கிலானா அது கீழே வந்தா ஒன்னுத்துக்கும் உபயோகப்படாது, அந்த கண்ணாடி. அப்ப தரிசு நிலம் வச்சுக்கலாமா. அப்ரகதா. அப்ரகதா அப்பா அப்பா வானம். வானம் காட்டு நிலங்கள் ஞாபகம் வச்சுக்கலாமா. அடுத்தது பஸ்தி. பஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் வச்சுக்கலாம். இப்படி ஞாபகம் வச்சுன்னா மேய்ச்சல் நிலங்கள் ஞாபகம் வச்சு கபத சரகா. கபத சரகான்றது ஞாபகம் வச்சுன்னா போதுமானதுங்க. சரிங்களா, அடுத்தது சரிங்க சார். அவங்களுடைய வணிகம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, வணிகமும் வர்த்தகமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக தாங்க இருந்துச்சு சொல்றாங்க. ஏன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு யார் ஆற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வணிகர்கள் தான் சொல்றாங்க. சரிங்களா, வணிகர்கள் எப்படி இருந்திருக்காங்க பார்க்கலாமா. இங்க பாருங்க, இவங்களுக்கு 2 பேர் வணிகர்கள் சொல்றாங்க. 2 வகையா பிரிக்கிறாங்க. ஏன் சார் 2 வகையா பிரிக்கிறாங்கன்னா சிரேஸ்தி மற்றும் தார்த்தவாகா அப்படின்றாங்க. அப்ப சிரேஸ்தினா ஒண்ணும் இல்லைங்க, ஒரே இடத்துல கடை போட்டு இருக்கான் பத்தியா, அவன் தான் சிரேஸ்தி. நான் இந்த கடையை இந்த இடத்த விட்டு நகர்த்த மாட்டேன், இங்க எல்லா பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சேஸ்திரி. ஆனா அந்த சார்த்தவாகா அப்படி கிடையாது. வண்டி எடுத்துப்பான். நான் நாடு விட்டு நாடு போய் என்ன பண்ணுவேன், வண்டி பூட்டி அங்க இருக்க சரக்குகளை விட்டு இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்யறவங்க அந்த சார்த்தவாகான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப சிரேஸ்தின்னு என்ன அர்த்தம், ஒரே இடத்துல வணிகம் செய்யறவன். இந்த சார்த்தவாகான்றது பல இடங்கள் சென்று வணிகம் செய்யறவங்களை தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்தது விற்பனை பொருட்களுக்கு அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களின் விலை மிகுந்த பொருட்களும் இருக்கும், ஆடம்பர பொருட்களும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் ஆகியவை முக்கிய வணிக பொருட்கள். குதிரையும் வித்திருக்காங்க. அப்போ முக்கிய வணிக பொருட்களாகவும் இங்க இருந்தது குறிப்புகள்ல கூறப்படுகிறது. சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகம். நம்ம சொல்லியிருப்போம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யாருன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பல்கலைக்கழகத்தை பத்தி அர்ஷரின் ஆதரவும் இருந்துச்சுங்க. இந்த வர்தன் பேரரசு சொன்ன பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவும் இருந்து சிறப்பு பெற்றதாகவும் சொல்றாங்க இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த இடத்துல யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவை படிக்கப்பட்டதாகவும் கற்பிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிந்தவர் யாருன்னா யுவாங் சுவாங்.
பாருங்க, இவாங் சுவாங்கும் வருகை புரிஞ்சிருக்காங்க, பாகியான வருகை புரிஞ்சிருக்க ஒரு இடங்கள் தான் இதுங்க. சரிங்களா? அடுத்தது அதுக்கப்புறம் அந்த வளாகத்தில் 8 நோட் பண்ணுங்க, 8 பாடசாலைகளும் மிகப்பெரிய 3 நூலகங்களும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதனுடைய கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. சார் என்ன சார் ஆயிருக்கும்? அப்போ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எப்படி அடிக்கப்பட்டிருக்குன்னா பக்தியார் கில்ஜி நம்ம கில்ஜி வம்சத்தை பத்தி பார்ப்போம். ஓகேங்க சரி, அடிமை வம்சத்தை பத்தி பார்ப்போம். அப்போ வந்து பக்தியார் கில்ஜி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து என்ன பண்றது பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை மொத்தமா அழிச்சிட்டு போயிருப்பாரு. சரிங்களா? நான் டெல்லி சுல்தான் பார்க்கும்போது திருப்பி நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்லுவேன், கொஞ்சம் நீங்க ரீகால் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது அந்த யார் சார் அந்த ஈனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மிகரகுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தோம் பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஒரு ரீடர் பண்ணிருப்பீங்க. ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்து பல இடங்கள்ல நிறுவனவங்க யாருன்னா இவங்க தான். ஜஸ்ட் நீங்க இது ஒரு ரீட் அவுட் பண்றதுலே போதுமானது, மற்றபடி இது முக்கியமானதா இல்லை. அடுத்தது நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை குப்தர்கள் அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமா பாடாலிபுத்திரம், உஜ்ஜைன், வாரணாசி, மதுரா ஆகிய முக்கிய வணிக நகரங்களா இருந்துச்சு. அப்போ வணிக நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. குப்தர்களின் வணிக நகரங்கள்னு சொல்லிட்டு பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா அப்படின்றத நீங்க மறக்க கூடாது. அடுத்ததுங்க குப்தர்களின் நாணய முறை அமைப்பை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களை வெளியிட்டிருக்கோம்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஷானர்கள் தாங்க. அவங்களுடைய நாணயங்கள்ல இருந்தா உந்துதல் வழியாக தான் இங்க தோன்றிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பொற்காசுகள் எப்படி அழைக்கப்படுது பாருங்களேன் குப்தர்கள் கிட்ட, தினரா. நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பொற்காசுகள் எப்படி அழைக்கப்படுகிறது? தினரா என்று அழைக்கப்படுகிறது. கேட்பாங்க கேள்வி. ஓகேங்களா? அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உலோகவியலை பொறுத்த வரைக்கும் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழிப்புற்று விளங்கியதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த இதுவே சிறந்த ஒரு தூணா கருதப்படுகிறது. உலக தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது எடுத்துக்காட்டு யாருன்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட, நோட் பண்ணுங்க, மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. சொல்லலாமா? இப்போ வரைக்குமே அது துருப்பிடிக்காம இருக்குங்க. அந்த அளவுக்கு அந்த என்ன பண்ணிருக்காங்க, பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ சில உலோகங்கள் அவர்கள் காலத்தில் இருக்கு. இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணிவெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிவப்பு, சுண்ணம், இது எல்லாமே என்ன இருக்கு அங்க காணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே இவங்க குப்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்றத மறுக்க முடியாத ஒரு உண்மைன்றத தெரிஞ்சுக்குங்க. சரிங்க சார், அவங்களுடைய சமூகம் எப்படி இருந்திருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா சமூகம் பல கேஸ்டமா பிரிஞ்சு என்ன பண்ணிருக்காங்க, அடி தடிலாம் இருந்திருக்கு. ஆனா அப்பவே என்ன இருந்துச்சுன்னா வர்ண முறை இருந்திருக்குங்க. இந்த 4 வர்ண சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அது இருந்திருக்கு. அந்த தந்தை வழி சமூகமாக இருந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா அந்த சடங்குகள் செய்யும் போது இருக்கு, பெண்கள் தாயின் கணவன் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். பெண்கள் தாய்கள் யாருடைய கணவன் பாதுகாப்புல இருக்கணும், இல்லை யாருடைய பாதுகாப்புல இருக்கணும், மூத்த மகனின் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்ப மகன் தான் அந்த இடத்துல ஆட்சி பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. அதே மாதிரி பலதார மனம் இருந்திருக்கு சொல்றாங்க. ஒருத்தர் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கலான்றது சொல்றாங்க. முக்கியமா அந்த அரசர்களும் நிலப்பிரபுக்களும் 3-4 பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்களா, இங்க 1க்கு மேற்பட்டு சொல்றாங்க. அதெல்லாம் பொய்ங்க. ஒரு 3-4 பேருக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதுல இந்த சந்திரகுப்தர் இருக்கா பாத்தீங்களா, அவருக்கு குபேர நாகா, துருபசு வாமினி அப்படிங்கிற 2 மனைவி இருந்ததா ஒரு கல்வெட்டுல கூறப்படுகிறதுங்க. ஆனா இதே காலத்துல உடன்கட்டை ஏறும் பழக்கம் யார்கிட்ட இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா குப்த வம்சத்துல இருந்திருக்கு, குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்திருக்கு. அப்ப பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள் கேட்டாங்கன்னா ஏற்றப்பட்டார்கள் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? ஆனா இவங்களுடைய அடிமை முறையை பொறுத்த வரைக்குமே ஈஸியா நான் வச்சுக்கலாம். கண்டிப்பா அடிமை இருந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா மேலை நாடுகள் இருந்தது போல இல்லை, ஜஸ்ட் இருந்திருக்குன்றது சொல்றாங்க. ஓகேங்களா? சில சான்றுகள் உணர்த்துகிறது. அடுத்தது மதம். இந்த வேத மதமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லாங்க. ஏன்னா அந்த சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் என்ன நடத்துறாங்க சொன்ன அஸ்வமேத யாகம். ஓகே, குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் வேள்வின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த இடத்துல இதுவும் சொல்லலாம், அஸ்வமேத யாகம்னா ஒரு நாட்டை பிடிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப 2 குறிப்பும் இந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்ப குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியும் வைணவம் சைவம் ஆகிய 2 பிரிவுகள் தோன்றியதாகவும் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஈனயானா மகாயானா என்ற 2 பௌத்த மதங்கள் பிரிதலும் நடந்தது. பாருங்களேன், இந்து மதத்திலே வைணவம் சைவமும் பெரிதா, அதே மாதிரி பௌத்த மதத்திலே ஹீனயானா மகாயானா என்ற 2 மதங்கள் பிரிக்கப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மதங்கள்லயும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணதாக குறிப்புகள் கூறப்படுகிறது. அடுத்தது
அவங்களுடைய கலை கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கோவில் கட்டிடக்கலைக்கு கட்டுமான கோவில்களை முதலில் கட்டியவர்கள் யாருன்னா இவங்க தாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க குடைவரை கோவில்கள் கட்டிருப்பாங்களா, முன்பு இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மரபான பாறை குடைவரை கோவில்களுக்கு அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சின்னு சொல்லாங்க. ஓகேங்களா, ஏன்னா கோபுரங்கள், செதுக்கு வேலைப்பாடுகள் அனைத்து தெய்வங்களும் இக்கோவில்களில் காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல முக்கியமா பாருங்க, குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோவில்கள் பாத்தீங்கன்னா அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரால இருக்கு. நோட் பண்ணுங்க, அஜந்தா எல்லோரா எங்க இருக்கு? மகாராஷ்டிரால. பாக் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம். உதயகிரி எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்கு. உதயகிரி எங்க இருக்கு? ஒடிசால இருக்கு. அங்க இப்பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணி கூற்றுகளை ஒத்திருக்கிறது. ஓகேங்களா, திராவிட பாணி கூற்றுகளையும் ஒற்றிருக்கின்றது சொல்றாங்க. சரிங்களா, ஓகேங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா, குப்தர் காலத்தில் உலோக சிற்பத்திற்கு 2 சான்றுகள் இருக்கு. ஏன்னா நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை இருக்கும். பாருங்க, 18 அடி. அப்போ இந்த இடத்துல உலோக சிற்பங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் 7.5 அடி உள்ள புத்தரின் உலோக சிற்பமும் இருக்குன்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம குப்தர்களின் ஓவிய கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்பவை எதுனா அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் ஓவியங்களும். பாக் எங்க இருக்குன்னு சொன்னா நம்புங்க, மத்திய பிரதேசம். ஓகேங்களா, அந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா ஓவியங்களும் இருந்திருக்கு. அப்போ வண்ணம் பூசத்திலேயே இவங்க சிறந்து விளங்கியிருக்காங்கன்றது இங்க குறிப்புகள்ல கூறப்படுகிறது. அப்போ இலக்கியம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லைங்க, மக்களால் பேசப்படும் மொழி பிராகிருதம். அப்போ குப்தர்கள் சமஸ்கிருத மொழியை எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா அலுவலக மொழியாக பயன்படுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. மக்களால் பேசப்படும் மொழி இது பிராகிருதம்னும், குப்தர்கள் அலுவலக பேசப்படும் மொழி சமஸ்கிருதம்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ கல்வெட்டுகள் அனைத்துமே சமஸ்கிருத மொழியில் உள்ளன. இப்போ குப்தர்களுடைய கல்வெட்டு அனைத்துமே எந்த மொழியில இருக்கு? சமஸ்கிருதத்துல இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்போ அந்த காலத்துல சமஸ்கிருதம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்லலாமா, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ பாணின் எழுதிய அஷ்டதியாயி அப்படின்ற நூலும் பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என்ற நூல்களும் அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றாங்க. அப்போ பாணின் எழுதியது அஷ்டதியாயினும் பதஞ்சலி எழுதியது மகாபாஷ்யம் என்ற நூல்களும் அடிப்படையாக கொண்டதுதான் இந்த விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ வங்காளத்தை சேர்ந்த சந்திர ரோ கோமையா எனும் பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை எழுதியுள்ளார். அப்போ இலக்கண நூல்கள் நிறையங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. வங்காளத்தை சேர்ந்த சந்திர கோமியா அவர் வந்து பாத்தீங்கன்னா பௌத்த அறிஞரான சந்திர வியாக்கரணம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. சந்திர கோமியா. ஓகே, கரெக்ட் தான். ஓகே, அடுத்து காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் நோட் பண்ணலாமா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க, காளிதாசர் நோட் பண்ணி இந்த நூல்களை மட்டும் எழுதி வைங்களேன். ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்வி. சகுந்தலம், மாளவிக் காணிமித்ரம். ஓகேங்களா, மாளவிக் காணிமித்ரம், விக்ரம ஊர்வசியம், இது மூணுமே பார்த்தீங்கன்னா காளிதாசர் இயற்றிய நூல்களுங்க. அவருடைய ஏனைய சிறப்புமிக்க நூல்களும் இருக்குங்க. அந்த மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம் ஆகிய நூல்களும் இந்த இடத்துல அடங்கும்ன்றத சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ கணிதம், வானவியல் மற்றும் மருத்துவம் எப்படி சார் இருந்துச்சுன்னா இந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஸோ தெளிவா பாருங்க. பூஜ்யத்தை கண்டுபிடித்தவர் யாரு? ஆரியப்பட்டா. இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆரியப்பட்டா, வராகமிக்கிரர், பிரம்மகுப்தா ஆகியோர் அக்காலத்தை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. அப்போ அவருடைய இலக்கிய வளர்ச்சிக்கு இவங்கெல்லாம் முக்கிய பங்கு ஆற்றிருக்குன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணிதவியல், வானவியல் அறிஞர்களாகவும் இருந்திருக்காங்க. சரிங்களா, வராகமிக்கிரர் என்ன பார்த்திருக்கோம், எதுக்கு பயன்படுத்தினாங்க? வானவியல் அறிஞர் சுந்தரமா. ஓகே, ஆரியப்பட்டாவும் இருந்திருக்காங்க, பிரம்மகுப்தாவும் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆரியப்பட்டா தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகணங்கள் உண்மையில் காரணங்களை விளக்கி விடுறார். அப்ப சூரிய சந்திர கிரகணங்களை பத்தி சூப்பரா சொல்லியிருக்காருங்க இவருங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்ற உண்மையை முதலில் இந்திய வானியல் ஆய்வாளர் ஒருத்தர் சொன்னார்னா அது ஆரியப்பட்டதாங்க. புரியுதுங்களா? இதனால்தான் அவங்களுக்கு நல்ல ஒரு பேரும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யாருன்னா தன்வந்திரி. அப்போ தன்வந்திரி நூல்கள்னா மருத்துவ ஆய்வாளர் சொல்லலாமா? இவரை தான் எங்க சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராகவும் திகழ்ந்தார்ன்றது குறிப்புகள் கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் சராகர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். ஓகேங்களா, இவரும் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். அடுத்து பாருங்க சுஸ்ருதர். நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இப்போ அறுவை சிகிச்சைனாலே பயப்படுறோம்ல, இந்த சுஸ்ருதர் என்பவர் அறுவை சிகிச்சை விளக்கமும் கொடுத்திருக்காரு. முதல் இந்தியரும் அவர் தான். அப்போ இந்திய அறுவை சிகிச்சையில முதல்ல ஈடுபட்டவர் யாருன்னா சுஸ்ருதர் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிட்டா போதுமானது. ஓகேங்களா, மற்றபடி வேற எதுவுமே தேவையில்லை. இந்த குப்த அரசர்களை பொறுத்த வரைக்கும் அரசர்கள் அவங்களுடைய சமூக வாழ்க்கைகள் பாருங்க, நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்த்துருக்கோம். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா,
ஏன்னா பிற்காலத்தில் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் ஒருவேளை நான் நோட்ஸ் மேக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ அழகாக ரீகால் பண்ணிட்டு போனீங்கன்னா போதுமானதுங்க. ஏன்னா இது காதால் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த எப்பவுமே மறக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதுதான் நிஜம். ஓகேங்களா, சரிங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிடலாமா? இங்கே வேணாங்க, இந்த அர்ஷர் இந்த இது உங்களுக்கு இல்லை. பட் ஆனால் இந்த புனித யாத்திரிகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்பட்ட யுவான் சுவாங் நோட் பண்ணுங்க. புனித யாத்திரிகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யாரு? யுவான் சுவாங். அர்ஷரின் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வராருங்க. அப்போ யுவான் சுவாங் யாருடைய ஆட்சியின் போது வராருன்னு. ஆனா யுவான் சுவாங் எங்க தங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா நாலந்தாலையும் பதிச்சிருப்பார். புரியுதுங்களா? அப்ப யாருடைய ஆட்சி காலத்துக்கு போது யுவான் சுவாங் வருகை புரிந்தாருன்னா அர்ஷரின் ஆட்சியின் போது வந்திருக்காரு. அதுதான் CUK எனும் பயணக்குறிப்புகள் அடங்கிய ஆவணங்கள் தொகுத்து அர்ஷர் காலத்து இந்தியாவின் சமூக பொருளாதாரம் மதம் எல்லாத்தையும் பத்தியும் சொல்லியிருக்காரு. அப்போ அர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்த போது பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா திருவிழாவில், பிரயாக்ராஜ்னு சொல்லும் போது அந்த இடத்துல கும்பமேளாவில் கலந்து கொண்டார்ன்றதும் குறிப்புகள் கூறப்படுகிறது. சரிங்களா, இங்க ஒரு நிமிஷம், அவ்வளவுதாங்க. மற்றபடி இது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த உங்களுக்கு வர்தனர்கள் கிடையாது. ஓகேங்களா, வர்தனா பேரரசு சுத்தமா கிடையவே கிடையாது. சரிங்க, இது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஒரு ரீட் பண்ணிட்டு டெஸ்ட் தெளிவாக அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணி எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஃபியூச்சர்ல சீக்கிரமா வேலை வாங்கணுன்ற வாழ்த்துக்களோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.